சொல்கிறாங்கள காட்டு பகுதி இப்போயே ஓடிடணும். இந்த யூடியூப்பில் கூட நிறையா இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரி நம்ம ஓடிடணுமாம்மா, இந்த சூழ்நிலை இப்படி இருக்குதாம்மா, இப்படி நடக்குதாம்மா, இவ்வளோ தீமை இருக்குது, இப்படி இருக்குது அப்படிங்கப்போ அப்போ குகைவாசிகள் போனாங்கள்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன குகைவாசிகள் போனாங்களா அந்த மாதிரி. இப்போ தான் சொன்னல தவளை ஒன்று தான், அதுலேருந்து எடுக்கிற ரிசல்ட்டு தான் பிரச்சனை. இப்போ அப்போ குகைவாசிகள் ஒன்று தான், குகைவாசிகள்லேருந்து பார்த்து பல பேர் வழிகட்டு போகலாம். அப்போது எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒதுங்கணும், இஸ்லாம் எந்த சூழ்நிலையில் ஒதுங்கக்கூடாது, புரியுதா இல்லையா? ஒதுங்கி வாழ்கிறதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, ரசூலுடைய வழிகாட்டுதல் தெளிவாக இருக்குது. அப்போது இல்லைன்னு வச்சுங்க, தப்பாக புரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ணிடுவோம்? அப்போ குகைவாசிகள் அவங்க எப்படி தப்பாக யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஹதீஸ்கள் ரசூலாவை வச்சுட்டு நாம் தப்பாக யூஸ் பண்ணிட்டு துறவரத்தை கொண்டு போய் போதிச்சுட்டு போயிடுவோம். போடா ஏதோ ஒதுங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் நாலாபுரம் தீமை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒதுங்கி போயிடணும். தீமையெல்லாம் ஒளிஞ்சு போய் அதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகி கொஞ்சம் நல்ல மன்னர்கள்லாம் அவங்களே அது தீமையை தவறாக இருக்காங்க இல்லையா, அவங்களே ஒரு மூடு திருந்ததுக்கப்புறம் அந்த காலத்தில் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், கேன் ஐ ஜாயின் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இப்போ இந்த இடத்துல தான்ப்பா என் வீடு இருந்துச்சு, என்னப்பா நீங்கள் 50 வருஷம் பிறகுல ஆளும் திருந்துட்டீங்க, இடமும் எடுத்துக்கிட்டீங்க, இப்படி ஜாயின் பண்ணிக்கணுமா? அப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு காலகட்டம் வருமா? தீமை இருக்கும் காலகட்டத்தில் நான் ஒதுங்கி விடுவேன், தீமை இல்லாத ஒரு காலகட்டம் வரும்போது வருவேன்னா நீ வரவே முடியாது பாவா, நீ பர்மனெண்ட்டாக குகை தான் உனக்கு வாழ்க்கையை, குகையிலே நீ அங்கேயே நீ பர்மனெண்ட்டாக சமாதி கட்டிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு காலகட்டமே வராது. தீமை இருக்கும்போது நாம் நிற்க வேண்டிய இடம் குகை கிடையாது, தீமை நிற்கிற இடம் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ இதை பற்றி ஹதீஸ்கள் என்ன வழிகாட்டுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். திருமதியில் இருக்கக்கூடிய 1650வது ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வர்றார், வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு நீருற்று இருக்கும் மலைப்பாங்கான பகுதியை கடந்து சென்றார். ஒரு மலை, அந்த இடத்துல மலையே ரொம்ப ரேரு, எங்கே அரபு தீபகற்பத்தில், அதுவும் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அப்படியே போகிறாரு, பார்க்குறாரு, ஒரு இடத்துல அப்படியே பச்சை பசல்னு இருக்குது, தண்ணி இருக்குது, அது பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி போயிடுது. பிடிச்சிட்டு இங்கே தங்கிட்டா என்ன, எதுக்கு தேவையில்லாமல் நான் மதீனாவுக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, மக்களை விட்டு விலகி இந்த பகுதியில் தங்கி விட்டால் என்ன என கூறிக்கொண்டார். அப்படி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி பெறாமல் இவ்வாறு நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், நான் போய் ரசூலாட்ட கேட்டு செய்வேன், நான் பாட்டு இங்கே தங்கிட்டா தப்பாக போச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நேராக போகிறாங்க. போனவுடனே ரசூலாட்ட கேட்குறாங்க, ரசூலா கேட்டவங்க ரசூலா சொல்கிறாங்க, ஒருபோதும் இப்படி செய்து விடாதீர், உங்களின் அல்லாவின் பாதையில் வேறொரு அறிவிப்பில் எப்படி வரும்னா, ஒரு நாள் அல்லாவின் பாதையில் நின்று காவல் காப்பவர் தமது வீட்டில் 70 வருடம் தொழுகை செய்து கொண்டிருப்பவரை விட சிறந்தவர். ஒரு நாள் அல்லாவுடைய பாதையில் இராணுவத்தில் சேர்ந்து ஒரு நாள் நீங்கள் காவல் காக்கும் பணி நீங்கள் செய்கிறது அல்லாவுடைய பாதையில், அதாவது வீட்டில் 70 வருடம் தொழுவதை விட உங்களுக்கு சிறந்தது. அது லைலத்துல் கத்ர் 80 வருடமா, அதை விட சிறந்ததுன்னு வந்துருச்சு பாருங்க. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுவதும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லவும் ஆசைப்பட மாட்டீர்களா? ஏன்ப்பா நீ போய் தங்கணுங்கிற, எல்லாம் உன்னை மன்னிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு கிடையாதாங்கிற. அப்போ இது ரெண்டும் இல்லை அப்படின்னா ஒதுங்கி தாராளமாக போகலாம், சொசைட்டி விட்டு ஒதுங்கி, புரியுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ரசூலா. சொல்லிட்டு அல்லாவுடைய பாதையில் பாடுபடுங்கள், அல்லாவுடைய பாதையில் யார் 2 முறை பால் கறக்கும் அளவுக்கு அளவிற்கு பாடுபடுவாரோ அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது. ஒரு பீச்சு அடித்து இன்னொரு பீச்சு அடிக்கிறோம்ல, இந்த பால் இப்படி அடிப்பான், இந்த 2 டைம் இந்த அளவுக்கு நீ அல்லாவுடைய தீனுக்காக ஒர்க் பண்ணினா உனக்கு சொர்க்கம் கடமையாயிருச்சுங்கிறாங்க. ஏன்னா அல்லாவுடைய ஒரு தீன் இருக்குன்னு விளங்கணும், அதுக்காக செயல்படணும்னு தெரியணும், அதுக்காக முடிவு நீ ஸ்டெப் எடுத்து வச்சினாலே உனக்கு சொர்க்கம் கடமைங்க. அப்போ தீமை எதிர்த்து போராடுறது நமக்கு மிக முக்கியமான கடமை. அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கும் நமக்கு என்னது, அப்படியே பேசுனா அடிச்சிருவாங்க கொன்னுருவாங்கன்னு நம்ம ஒதுங்கி போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, யார் மக்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மக்கள் தரும் சிரமங்களை சகித்து கொள்கிறாரோ அவர் மக்களுடன் சேராமல் மக்களுடன் சிரமங்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவரை விட சிறந்தவர் ஆவார். மக்கள் மத்தியில் வாழ்பவர், மக்களை விட்டு ஒதுங்கி வாழ்பவரை விட யார் சிறந்தவர்? மக்கள் மத்தியில் வாழ்பவர் சிறந்தவர். மக்களுடைய அந்த சிரமங்களை சகிச்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம வண்டி நிறுத்துவோம், அதே தனியாக நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இந்த கசகசெல்லாம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்கிறது தெரியும், அவன் தொந்தரவு என்னன்னு தெரியும், அவனுக்கு தேவை என்னன்னு தெரியும், அந்த சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில் 2507, இப்னு மாஜால 4032. இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, சொர்க்கம் அழைக்கப்படும் மறுமை நாளில்.
சொர்க்கம் அல்லாஹ் கொண்டு வர சொல்லுவான். அதன் முழு அழகோடு அது கொண்டு வரப்படும். ஃபுல் டெக்கரேஷனில் சொர்க்கம் கொண்டாந்து வரும். எனது அடியார்களில் எனது பாதையில் பாடுபட்டவர்கள், சிரமம் படுத்தப்பட்டவர்கள், கொல்லப்பட்டவர்களே என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறுவான் அல்லாஹ். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? என் பாதையில் வேலை செஞ்சவங்க, சிரமம் தரப்பட்டவர்கள், என் வேலை செஞ்சாங்கல்ல, அதுக்காக இவனை டார்ச்சர் பண்ணாங்களா அவங்க, அதுக்கப்புறம் கொல்லவும் பட்டாங்க, அந்த குரூப்பு, இந்த குரூப்பை எல்லாம் கூப்பிடு. வேலை செஞ்ச குரூப்பு, சிரமப்படுத்தப்பட்ட குரூப்பு, கொல்லப்பட்ட குரூப், இந்த குரூப்பை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொர்க்கத்தை எடுத்து அல்லாஹ் கொடுப்பான். கேள்வி கணக்கு இல்லாமல் இதில் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! ஒன்றும் கிடையாது. போ ஃபஸ்ட்டு சொர்க்கத்தில் உனக்கு தான் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருவான். உடனே மலக்குகள் கேட்பாங்க, இறைவா, நாங்கள் இரவு பகலாக உன்னை துதித்து கொண்டிருந்தோம், எங்களை விட சிறப்பித்து விட்ட இவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. என்னல்லாம் எங்களை விட இவ்வளோ சிறப்பு, இவ்வளோ மரியாதை கொடுக்குற, இவ்வளோ இவங்களை விரும்புகிற, யார் இந்த கூட்டம் அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் எனக்காக என் பாதையில் பாடுபட்டவர்கள், இவங்க எனக்காக வேலை செஞ்சாங்க, ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சாங்க, அதன் காரணமாக சிரமம் அடைந்தாங்க, அதன் காரணமாக இவங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு அவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை அத்தர்கீப் 728, சில்சிலத்து சஹீஹால 2555வது ஹதீஸ். அப்போது ஒதுங்கி வாழ்வதற்கு அனுமதி இருக்கா? கிடையாது. அப்போ குகையில் இவங்க ஒதுங்கி போனாங்களா, அது எதுக்காகன்னு பார்க்கணும். அது எதுக்காக பார்க்கணும், எந்த சிச்சுவேஷனில் அனுமதின்னு பார்க்கணும். ஏன்னா அது மறுமையில் வழிகாட்டுறது இருக்குது. அப்போது நல்லவர்கள் இந்த சமூகத்திலேருந்து ஒதுங்கிட்டால் என்ன ஆயிரும்? தீயவர்களுக்கு சாதகமாக போயிடும். அப்போது இந்த ஒரு மூமின் இந்த தீமையிலிருந்து நாம் ஒதுங்கி ஓடுறதுக்கு நாம் போகக்கூடாது. அப்போ இது எதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னா, மார்க்கத்தை பாதுகாக்க, உயிரை பாதுகாக்கிறது வேற, மார்க்கத்தை பாதுகாக்கிறது வேற. நல்லா புரியுதா? உயிரை பாதுகாப்பது வேற, மார்க்கத்தை பாதுகாப்பது வேற. அப்போ மார்க்கத்தை பாதுகாக்க ஏற்படுற அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த ஒதுங்கி வாழ்தல். அதுவும் இந்த மாதிரி ஒதுங்கி வாழ்றது கூட யாருக்கு அனுமதி இருக்கு? தனி மனிதர்களுக்கு தான் இருக்கே தவிர நபிமார்களுக்கு கிடையாது. நபி எல்லாம் மார்க்கத்தை காப்பாற்ற போறேன்னு தனி அனுமதி இருக்கா? சும்மா ஒரு நிமிஷம் நவுந்தாலே அல்லாவுடைய அஸாபு நபி மேலே இறங்கிடும். யூனுஸ் நபியுடைய அந்த சம்பவம் தெரியும் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் இவங்களும் நபிமார்கள் கிடையாது, காமன் மேன். அப்போ காமன் மேனுடைய பொறுப்புகள் நபிமார்களுடைய பொறுப்பை விட ஒரு படி கீழே. தீனு சொன்னியான்னு கேட்பான், ஓரளவுக்கு சொல்லியிருந்தாலே போதும், ஓரளவுக்கு சொல்லியிருக்க அப்படியும். ஆனால் நபிமார்கள் அப்படி கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்கள் அந்த களத்தை விட்டு நவுறவே கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த இது. அப்போ எதுக்கு எப்போ ஒதுங்கணும் அப்படின்னா, இந்த சூழலில் தாவாவே நம்மளால் செய்ய முடியாது. எந்த சூழலில் தாவாவே செய்ய முடியாத ஒரு கட்டம் வந்துருச்சு, லாக் பண்ணிட்டாங்க, நாம் போதுமான அளவு தாவா செஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வரும்போது கடைசியாக அவங்க நம்ம உயிருக்கு ஆபத்துங்கிற அச்சுறுத்தல் கொண்டாந்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒதுங்கி இருக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? தாவா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? நமக்கு சிரமம் வரணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? உயிருக்கே ஆபத்து வரணும், இல்லை நம்மளை வேற மாதிரியான அச்சுறுத்தலுக்கு வரணும். அந்த நேரத்தில் ஒதுங்கி போகிறதுக்கு பேர் என்னது? அதுக்கு அனுமதி இருக்கு. நம்ம காலத்துக்கே வராமல், வேலையே செய்யாமல், நாங்கள் சேஃப்டியாக ஒரு ஹிக்மத்தாக ஒரு சிஸ்டம் அமைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான், அவங்க தாவா செஞ்சாங்க, அவங்க மன்னர்கிட்ட நின்று தாவா செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்ல அந்த இடத்துல சொல்கிறான். பின்னாடி 20வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த தாவா இருந்துச்சு. உங்கள் ஊரில் வசிக்கும் அந்த மக்கள் உங்களை இன்னார் என்று அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள், அல்லது உங்களை தங்களுடைய மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். அதாவது மதம் மாற்றியே தீருவாங்க, இல்லைன்னா உங்களை கொன்றுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்துச்சு. அப்போ இந்த ஸ்டேஜ் நபிக்கே லாஸ்ட் ஸ்டேஜ் தெரியுமில்ல. ஒரு நபி எப்போ ஹுஜ்ஜத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு, இனி இவங்க கிட்ட பேசுறதுக்கு வழி இல்லைன்றவாங்க தெரியுமா, அந்த லெவல் தாவா செஞ்சுருக்கணும். அந்த லெவல் தாவா நம்ம எடுத்தோடனே நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட வேண்டியது சத்தியத்தை. அப்புறம் என்ன பண்ணிடுறது? நைஸாக சேஃப்டி ஆகிட வேண்டியது. போயிட்டு எங்கேயாவது போய் ஒன்று ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டு சொர்க்கம் கண்ணுக்கு முன்னாடி சொர்க்கம் தெரியுது, எல்லாம் இந்த கொள்கையில் அக்கீதா கரெக்ட் பண்ணியாச்சு, வணக்க வழிபாடு சரி பண்ணியாச்சு, அப்புறம் என்ன ஜாலி தான். அது கிடையாது. இங்கே நிற்கணும். இது ஓடினீங்க அப்படின்னா பொறுப்பை விட்டுட்டு ஓடினீங்கன்னா ஆயிருமா? நன்மை ஏவி தீமையை தடுக்கலன்னு நரகத்துக்கு தான் போகும். அப்போ நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். இந்த ஊர் மக்கள் நம்மளை சொல்லணும், கொன்றுவோம், வாயை மூடு, நீ வாயை திறந்தா சாவடிச்சிருவோம் அப்படிங்கணும். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா பாரல்லா நான் வாயை திறந்தேன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அது வரைக்கும் போதும்.
இது சாட்சி, அல்ல சாட்சியர் இருந்தோம், பார்த்துக்கோ, நாங்கள் தாவா செஞ்சோம், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு நமக்கு அவங்க கொடுக்குற டெட்லைனு. இப்போ ரசூல்களுடைய தாவா நிறுத்தக்கூடிய இடமும் இது. இதில் சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இதுக்காக இப்போ என்னங்க கிலாஃபத்துன்னு பேசுகிறீங்க, கிலாஃபத்து பேசுனா என்ன எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்குது தெரியுமில்ல, அதனால தான் நாங்கள் சடனுங்க பேசுகிறோம். எப்படி நாங்கள் ஹிக்மத்தை நாங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிட்டோம். நாங்கள் குகைவாசிகளுடைய 2.0 வெர்ஷனு. எப்படி நாங்கள் அதனால் என்ன பண்ணுறது, நாங்கள் இகாமத்து தீன் பேசாமல் நம்ம என்ன பேசுகிறது, இபாதத்தை பேசுகிறோம், ஈமானு கற்றுக் கொடுக்குறோம், நாங்கள் உள்ளம் தூய்மையை பற்றி கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் இப்படி போயிட்டு அது தற்காப்புக்காக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க குகைவாசிகள் என்ன பண்ணிக்கலாம், துறவரத்தை கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல. அங்கே உட்காந்துக்கிட்டு இகாமத்து தீன் பேசாமல் அங்கே ஒரு குகைகளாக அங்கங்கே கட்டி கொடுத்து சூப்பராக அங்கே மெயின்டைன் பண்ணி அல்லாவை திருப்திப்படுத்தி ஜபமாலை ஒன்று கையில் எடுத்து அவங்க அது பண்ணல. ஒன்று பிடுங்குனா சரியான ஆணியை பிடுங்கணும், இல்லைன்னா ஆணியே பிடுங்கக்கூடாது. புரியுதா? இவங்க தேவையில்லாத ஆணின்னு சொல்லிட்டு இவங்க பிடுங்கினா அதில் தீனே இப்போ குழப்பமாகி போச்சு. எது தீன்னா மக்களுக்கு தெரியல. இவங்க டெம்பரரியாக எடுத்தாங்களா, பர்மனெண்ட் சொல்யூஷனாக அது எடுத்தாங்களான்னு தெரியல. நீங்கள் இதுக்கு பதிலாக இது நாங்கள் போதிப்போன்னு, ஒன்று நீங்கள் வாயை திறங்க, இல்லைன்னா மூடுங்க, அவ்வளோதான். அதாவது சொல்கிறாங்களே, பேசுனா ஒரு நல்லதை பேசுங்க, இல்லைன்னா வாயை மூடுங்கன்னு. அப்போது வெறும் நீங்கள் இஸ்லாத்தை அதாவது நாங்கள் டெம்பரரியாக மதமாக காட்டுவோம், சூழ்நிலை மாறினதுக்கப்புறம் இதை தீனா காட்டுவோன்றான் பாரு. இதெல்லாம் கேம். இது இவங்க இப்படி சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க தெரியுமில்ல. இப்படி நான் எங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி உங்களுக்கு என்னாச்சு, பேச முடியாமாச்சா, அதைத்தான் நாங்கள் முன்னாடியே எடுத்தோம். முன்னாடி எடுக்கக்கூடாது பாவா, பின்னாடி தான் எடுக்கணும். நீங்கள் முன்னாடியே எடுத்து சேஃப்டி ஆகிறதுக்கு பேர் அதுக்கு பேர் குகைவாசிகளுடைய இந்த மெத்தடும் கிடையாது, அதுக்கு எல்லா இடத்துல அனுமதியும் கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை வரணும். எனக்கு வந்துச்சா என் பிரச்சனை தனி, உங்களுக்கும் வரணும். உங்களுக்கு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை தனி. ஒவ்வொருத்தனுக்கும் அந்த லெவல் பிரச்சனை வரணும், அந்த லெவல் தாவா பண்ணியிருக்கணும். அப்போ தான் எக்ஸ்கியூஸ் கிடைக்கும். இவனுக்கு உளுந்த அடியை பார்த்து நான் உஷாராயிட்டான்ல அப்படின்னா வேலைக்காகாது. புரியுதா? எனக்கு உளுந்த சுழுக்க பார்த்து நான் அலர்ட் ஆயிட்டான்ல, இவனுக்கு இப்படி விழுந்துச்சல்ல, அதனால் நான் உஷாரு அப்படி. எத்தனை பேர் அவங்களுக்கு அடக்க ஆட்கள் நம்ம உருவாக்கிட்டே இருந்தோம்னா எப்படி அடக்குவோம்? ஒருத்தனை தான் நீ மூடுவ. 100 பேர் பேசுனா, 1000 பேசுனா, லட்சம் பேசுனா, கோடி பேசுனா, எத்தனை பேர் நீ வாய மூடுவ? அப்படி போய்கிட்டே இருக்கணும். அப்போ பொறுத்த வரைக்கும் இது மாற்றி மடங்கு என்ன சொல்கிறது, சடங்க போதிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது வரைக்கும் இனிமேல் நாங்கள் தொழுகையை பேசுவோம்னா என்ன, அப்பவே பேசியிருந்தாங்கன்னு வைங்க, தக்கியானுஸ் என்ன பண்ணியிருப்பான் அந்த மன்னன், அவனும் தொப்பி போட்டு கஞ்சி குடிச்சிருப்பான், அவனும் நோம்பு கஞ்சி கொடுத்து இஃப்தார் விருந்தெல்லாம் அவனே கொடுத்து, இது நீங்களே பண்ணுங்க, ஆட்சி நாங்கள் பண்ணிக்கிறோம், நீ என்ன வேணாலும் குகைக்கு ஃபுல் சப்ளை யார் பண்ணியிருப்பா, நீ வெளியவே வராதிங்க, நீங்கள் ஜம்முன்னு இருந்தீங்க, ஃபுல் ஏற்பாடு நாங்கள் உங்கள் செலவு இப்போ நீங்கள் பண்ணல. இனாம் குளத்தூரில் கவர்மெண்ட்டு குளம் வெட்டி கொடுத்துச்சு தண்ணி, அவ்வளோ பெரிய தண்ணி. அவ்வளோ செய்யுங்க, தொழுவுங்க, செய்யுங்க, டோலில் காசு வாங்க மாட்டோம் பாய், வேணாம் பாய். நீங்கள் இங்கே பண்ணுற சேவை எவ்வளோ பெருசு தெரியுமா பாய்? மனசாட்சி இருக்கிறவங்களெல்லாம் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, பிரச்சனையே இல்லை. எல்லாம் விதி மேலே பழகி போடுறீங்க, கேள்வி கேட்குறவங்களெல்லாம் தூங்க வைக்கிறீங்க. இதை விட சிறப்பு வேறு என்ன பாய் வேணும்? நாங்கள் அதுக்காக ஹாலிவுட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம், கிரிக்கெட்டு விராட் கோலி குடிச்சு எவ்வளோ செலவு, எவ்வளோ ஃபண்டிங், ஐபிஎல் நடத்துகிறோம், இத்தனையும் மக்களை திசை திருப்புறது சாதாரண வேலையா? நீங்கள் அழகாக உட்காந்து பண்ணுறீங்களா பாய், சோத்து போய் எடுத்துகிட்டு, உங்களுக்கு எங்கள் உபகாரம் இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். அதனால் நாம் என்ன பண்ணோம், இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இது 2ஆம் நம்பர் வேலை. எது தீனை விட்டுட்டு பேசுனா தீன் தான் பேசணும். சொல்லா எதை பேசுனாங்களோ அதுதான் பேசணும். பிரச்சனை வரணும், ஒவ்வொருத்தனுக்கும் வரணும், வர்ற வரைக்கும் பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒதுங்கி போனீங்கன்னா நீங்கள் குற்றவாளி. அதை சொல்கிற அல்ல மன்னிக்கணும்னு ஆசைப்பட மாட்டிங்களா? சொர்க்கம் உங்களுக்கு வாங்குகிற ஐடியாலாம் இல்லையா? போய் உக்காந்துங்க, துறவரம் தான். அப்போது அனுமதி ரசூலா கொடுக்குறாங்களா, அந்த அனுமதியும் ஹதீஸ்களில் இருக்குது. அந்த ஹதீஸை தான் இவங்க காமிச்சு என்ன பண்ணுறது, அந்த ஹதீஸ் பாருங்கள், ரசூலா அனுமதி கொடுத்துருக்காங்க, ஸோ போய்க்கலாம். ஏன்னா ஹதீஸ் இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா போகலாம். அப்போ தடையை நாம் காமிச்சோம்ல முன்னாடி. ரசூலா என்ன சொல்கிறாங்க, மக்கள் மத்தியில் சேர்ந்து வாழ்கிறவரை விட தனியாக இருக்கிறவர் சிறந்தவர் கிடையாதுங்கிறாங்க. ஒதுங்கி வாழ்றதுக்கு அனுமதி கேட்கும்போது தரமாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஹதீஸ் வருது. என்ன சொல்கிறாங்க ரசூலா? சொல்கிறாங்க, மக்களின் மீது ஒரு காலம் வரும், எதிர்காலத்தில் தான் சொல்கிறாங்க, ஒரு காலம் வரப்போகுது, அப்போது ஒரு முஸ்லீமின் செல்வத்திலேயே சிறந்ததாக ஆடுகள் தான் இருக்கும். அப்போ முஸ்லீமுடைய செல்வத்தில் எது சிறந்ததாக இருக்கும்? ஆடுகள் இருக்கும். குழப்பங்கள் விளையும் நேரங்களில் அவற்றிலிருந்து தம் மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள்ள, உயிர் இல்லை, தம் மார்க்கத்தை பாதுகாத்துக்கொள்ள விரண்டோடியபடி அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவன் மொளை பொழியும் இடங்களில் ஒன்றான மலையுச்சிக்கு சென்று விடுவான் என்று சொன்னதை நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது புகாரியில் 3600. இப்போ மலையுச்சி ஹதீஸ் இது வருது இல்லை, என்ன மார்க்கத்தை பார்த்து, அது எப்படி மார்க்கத்தை பார்த்து? இப்போ இருக்கிறது தீன் இகாமத்து தீன் சப்ஜெக்ட் பேசக்கூடியவங்க ஒரு 10 பேர் 50 பேர் தான்.
இப்போ தாவா பண்ணோம், வேலைக்கு ஆகலை, இப்போ விட்டுட்டோம்னா, இப்போ நம்மளை அழிச்சிட்டோம்னா அடுத்தது இந்த சிந்தனை உருவாகிறது எவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி ஒரு மக்கள் உருவாகிறது எவ்வளோ கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம், சந்தர்ப்பம் உட்காந்துக்கலாம் அமைதியாக.